நாளெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர், மறுவாத எண்ணே உறவாடி மகிழ்ந்துவே. கோரி கோரி சுத்திகரிக்க கடை சுத்திகரிக்கட்டும். இந்த கூட்டத்தோடு கடை சுத்திகரிக்கும் நாளைக்கு நமக்கு விசேஷமாக நாளைய தினத்துல நமக்கு பழைய வருட புதிய வருட ஆராதனை உண்டு. அதனால இதுதான் கடைசி கூட்டம். நாளை காலை கூட்டங்கள் கிடையாது, நாளை காலை ஆயத்த கூட்டம். ஏன்னா வருகிறவரும் போகும் நாளைக்கு மாலையிலே ஆயத்தப்படணும். அப்போ இதுதான் கடைசி சுத்திகரிப்புடைய அறிக்கை கூட்டம். நேற்று மாலையில் சில பேர் வந்தார்கள், அறிக்கையிட்டார்கள், சுத்திகரிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பேர் வந்தாங்க. இப்பொழுது இந்த மாலை கடைசி கூட்டமாக இருக்கிறது. வருவதான ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படணும், பலப்படுத்தப்படணும், கிருபையினால் நிறைக்கப்படணும். இந்த கடைசி சுத்திகரிப்பு ஆவியானவர் நம்ம மத்தியில் எழுந்துள்ள வேண்டும். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை குறித்து பல விதங்களிலே நாம் பேசலாம். சுத்திகரிப்பு கூட்டத்தை குறித்து ஒரு 3-2 வசனத்தை மட்டும் ஆரம்ப பகுதியாக தியானித்து முற்றிலுமாக சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. எடுத்து வாசிக்கூடியதான வசனத்தை எடுத்து எல்லா கரங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. கையில் பைபிள் ரெடியாக வைத்திருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாசிக்கூடியதான வசனம் மல்கியா. அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிற பகுதியை நாம் படிக்கிறோம். வசனத்தை எடுத்துக்கொண்டீங்களா? வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆயத்தமா இருக்கிறீங்களா? மல்கியாவுடைய புஸ்தகத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசன ஆரம்பத்தில் எடுத்து வாசிக்க. மல்கியா அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறதான ஒரு பகுதி படிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது லேவி புத்திரரை எவ்விதமாய் சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உட்கார்ந்து வெள்ளியை உடம்பிற்கு சுற்றித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவி புத்திரரை சுத்திகரித்து போதும். இதுல வெள்ளி என்பது எதை வெளிப்படுத்துகிறது சொல்லுங்க? ரட்சிப்பு இல்லை, மீட்பு. மீட்பு வேற, ரட்சிப்பு வேற. மீட்புக்கு பிறகுதான் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ரட்சிப்பு. யோசேப்பை மீட்கும் பொழுது எத்தனை வெள்ளி காசு கொடுக்கப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பொழுது எத்தனை வெள்ளி காசு கொடுக்கப்பட்டது? அப்போ வெள்ளி என்பது மீட்பை வெளிப்படுத்துகிறது. அப்போ மீட்கப்படுகிற ஒரு கூட்டத்தான் இருக்கிறார். வெள்ளி எப்படி சுத்திகரிக்கப்படுகிறதோ மீட்கப்படக்கூடிய கூட்டத்தால் சுத்திகரிக்கப்படுவார். அவங்கதான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வருவோம். அந்த மீட்கப்படுகிற கூட்டத்தால் எப்படி வெள்ளி சுத்திகரிக்கப்படுகிறது போல அந்த மீட்கப்படுகிற கூட்டத்தால் சுத்திகரிக்கப்படுவார். யார் அந்த மீட்கப்படுகிறவங்க? எடுத்து படிக்க. ஏசாயா 35ஆம் அதிகாரத்துடைய கடைசி 3 வசனங்களை படிக்க. ஏசாயா 35ஆம் அதிகாரத்துடைய ஜபத்திரோதக்கார கடைசி சுத்திகரிப்பு கூட்டம். போர்ச்சுகல் கடைசி கூட்டம். இது வந்து கடைசி சுத்திகரிப்பு கூட்டம். இந்த கூட்டத்தில் தான் கடைசி நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி படிக்க. ஏசாயா 35ஆம் அதிகாரத்துடைய கடைசி 3 வசனம்.
கடைசி வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். இந்த சீயோனுக்கு வருவாங்கன்னு சொல்றமே அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புறாங்க, ஞானசாரம் எடுத்துக்கிறேன், அபிஷேகம் எடுத்துக்கிறேன், அல்லது ஒரு சபையில் அங்கத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறேன், அல்லது ஒரு குடியத்தில் பங்கு வகிக்கிறேன், அது ரட்சிப்பு. அது ரட்சிப்புடைய ஆரம்ப நேரம். இழைத்திருக்கிற அந்த முடிவு வரை இழைத்திருப்பது ரட்சிக்கப்படுவான். அப்ப இங்க சொல்லப்படுற ரட்சிப்பு என்பது எதை வெளிப்படுத்துகிறது? சீயோனுக்கு வருகிற அனுபவம், பரலோகத்தை அடைகிற அனுபவம், தேவனுடைய ராட்சியத்தை அடைகிற அனுபவம். அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சொல்லி, திரும்பி என்ன அர்த்தம்? சுத்திகரிக்கிற பகுதி. பழைய காரியங்களை விட்டு, பின்மாற்றத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, உலக காரியங்களை விட்டு திரும்பி அவர்களிடத்தில் வருகிற பகுதி. எப்படி கெட்ட குமாரன் திரும்பி வந்ததை படிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் சொல்லிக் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார். ரட்சிப்பு பகுதி. முதல் பகுதி மீட்பு. வெள்ளி என்பது மீட்பு. பொண்ணுதான் ரட்சிப்பு. பொண்ணு என்பது விசுவாசம் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணாய் மாறுவது, அதுதான் ரட்சிப்பின் பகுதி. வெள்ளி என்பது மீட்பின் பகுதி. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் முற்றிலுமாக கட்டத்துக்காக ஒப்பு கொடுப்போமாக. பாட்டு பாடி நேரத்தில் வீணாக்க வேண்டாம், வீண் வார்த்தைகளை பேசி வீணாக்க வேண்டாம். முற்றிலும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். இந்த மீட்கப்படுகிற கூட்டத்தால் 4 ஆசீர்வாதங்கள் அடைவாங்க. தேவசித்தமாக இருந்தால் இந்த சுத்திகரிப்புடைய கூட்டத்தின் முடிவில் உங்களுக்கு சொல்றேன். நம்ம முற்றிலுமாக சுத்திகரித்து கொள்வோமாக. Hallelujah. Hallelujah.